ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரோசிபோமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மர் சீரிஸ் எபிசோட் 2ல ஆவாரம் பூ ஃபேஸ் பேக் வீட்டில் எப்படி செய்யறதுங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஆவாரம் பூங்கிறது இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்ல எல்லோ கலரில் நல்லா சூப்பராக இருக்கும். பூ நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நாள் நிழல்லே காய வைங்க. இது கூட 2 கை அளவுக்கு பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன். ஒரே ஒரு விரலி சைஸ் மஞ்சள் எடுத்திருக்கேன். நல்லா தட்டிட்டு மிக்சர் ஜார் க்ளீனாக வச்சுட்டு தண்ணி இல்லாத மாதிரி வச்சுட்டு அதில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஜா கிடைச்சா யூஸ் பண்ணு, இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூவே நல்லா நிழல்ல காய வச்சதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு துண்டு விரலி சைஸ் மஞ்சளை போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாக போட்டிங்க அப்படின்னா ஜார் சுத்தாது இல்லையா, அதனால் நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது பயங்கர கூலிங் ஏஜென்ட். ஸ்கின்ல வந்து நம்ம சம்மரில் போயிட்டு வரும்போது ரொம்ப டல்லாக இருக்கும்ல, அந்த டல்னஸ் எல்லாம் இது பண்ணி ஃபேஸ் நல்லா க்ளோவாகவும் ஷைனிங்காகவும் கொடுக்கும். இது நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது நம்ம டெய்லியும் கூட அப்ளை பண்ணலாம். ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீசன், ஆவாரம் பூ சீசன். ஸோ சீசன் அப்போ வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல எல்லா பக்கமே அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் பால் இல்லை தயிர் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. இந்த நெக்கில் எல்லாம் பிளாக்காக இருக்குல்ல, அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒரே நாளில் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. 1 வீக்காவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.